அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. சில விஷயங்கள நாம செய்யும்போதும், முடிவெடுக்கும் போதும் நல்லா ஜெபம் பண்ணி, ஆண்டவருடைய அனுமதியோடு, நான் உன் கூட இருக்கிறேன். இத செய். நீ இதை செய்யும்போது உனக்கு எல்லா காரியங்களும் கைகூடும்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற வரைக்கும் காத்திருந்து ஜெபித்து செய்தால் நலமாயிருக்கும். அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது. இந்த காலை நேரத்திலே ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார். மோசே மரித்து போனார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. யோசுவாவுக்கு கண்டிப்பாய் கலக்கம் இருந்திருக்க கூடும். ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ நடத்துன்னு சொல்ற வரைக்கும் யோசுவாவுக்கு ஒரு கலக்கம் கண்டிப்பா இருந்திருக்க கூடும். மூப்பர் சொல்லியிருப்பாங்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம், தைரியமா இருங்க, நீங்க ஜனங்களை நடத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுல யோசுவாவுக்கு கண்டிப்பா திருப்தி வந்திருக்காது. அப்பதான் ஆண்டவர் பேசுறாரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் 6வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் ஆண்டவர் பேசுகிறார். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், பலங்கொண்டு திடமனதாயிரு. 9வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நீ கலங்காதப்பா, திகையாத, தைரியமா இரு. அப்படின்னா கண்டிப்பா அவருக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் இருந்திருக்கு. ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உணர்ந்து, அல்லது ஆண்டவர் என் கூட பேசுற வரைக்கும் காத்திருப்பேன்னு சொல்லி அவர் கண்டிப்பா வெயிட் பண்ணியிருப்பாரு. பின்பு ஆண்டவர் பேசின உடனே யோசுவா 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க, நம்ம கிளம்பலான்னு சொல்றாரு. பாருங்கள், இந்த யோசுவாவின் சம்பவம் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. யோசுவா ஒரு சிறந்த தேவ மனுஷன். மோசேயினுடைய சமூகத்திலே நன்றாய் உருவாக்கப்பட்ட தேவ மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருந்து நடத்துகிற வரைக்கும் காத்திருக்கிறார். அதனால்தான் 9வது வசனத்துல ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடலையா? பலம் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ தைரியமாய் போ, நான் உன் கூட இருக்கிறேன். இது காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத. சிலருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும், நான் உன்னை அற்புதமாய் நடத்துகிற வரைக்கும் நீ காத்திரு. நான் கூட வந்து உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்போது அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எந்த காரியத்திலும் அவர் இல்லாமல், அவர் கூட இல்லாமல் செய்யக்கூடாது. அவர் கூட இருந்து செய்தால் அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இதை நான் இந்த வேத பகுதியிலே கற்றுக்கொள்ள முடிகிறது. நாமும் ஆண்டவர் கூட இருந்து, அவர் நம்ம கூட இருந்து, ஊழியமானாலும், குடும்ப வாழ்க்கையானாலும், எந்த விதமான காரியமானாலும் செய்தால் அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அது எதிர்காலத்துல பிரயோஜனமா இருக்கும். இந்த காலை நேரத்திலே அப்படிப்பட்ட கிருபையிலே தேவன் உங்களை நடத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். யோசுவாவின் ஆரம்ப நாட்களில் உம்முடைய அனுமதிக்கு ஆண்டவரே, உம்மோடு கூட ஆண்டவரை ஐக்கியப்பட்டு நீர் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற வரைக்கும் அவர் காத்திருந்தது போல நாங்களும் செய்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.